ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சீனுவோட அப்பா சீனுக்கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க, எப்படியாச்சும் உனக்கு மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு. இன்னொரு பக்கம் சாரோ நம்ம சீனு மாயா குடும்பம் கோவிலில் இருந்த விஷயம் எல்லாத்தையுமே மகாலிங்க கிட்ட சொன்னதும் மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரோ திட்டு போட்டு பண்ற மாதிரி இருக்கு, நம்மளை தாண்டி அந்த மாயாவுக்கு வேற யாரோ எதிரி இருக்கணும் அப்படின்னதும் ஆமாப்பா எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு செம்ம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. எப்படி இது சாத்தியமாக்கும்? கண்டிப்பா அந்த மாயாவும் சீனும் ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் தப்பிச்சுக்கணும். ஏன்னா நாம கோவில்ல பார்த்தப்போ ஒரு 2-3 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, அவ்வளவு பேர் எப்படின்னா அங்க இருந்து வந்திருக்க முடியும்? அதாம்மா எனக்கு சந்தேகமா இருக்கு. அங்க இருந்த 2 பேரை விசாரிச்சோம்னா நமக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோவில் இருந்தவங்க 2 பேரை அடிச்சு விசாரிக்கிறாங்க. உடனே அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட புவனேஸ்வரி சம அதிர்ச்சி ஆறாங்க. நான் சொன்னேன்ல, கண்டிப்பா திட்டம் போட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னேன்லங்கிற மாதிரி புவனேஸ்வரி செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருன்னு, ஒரு கல்யாணம் நடக்கலன்னா அந்த வழி அந்த ரஹ்ரா குடும்பத்துக்கு தெரிஞ்சே ஆகணும். இப்போதான் சீனுவுக்கு சாருவுக்கு நிச்சயம் ஆயிருக்குல்ல. ஸோ இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அந்த சாரு அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. அவராவே இந்த கல்யாணமும் வேணாம், உங்க வீட்டு மாப்பிள்ளையும் வேணான்னு அவர் பொண்ணு அழைச்சிட்டு போவாரு. அப்போ ரகுராம் தலை குனிச்சு நிப்பான். கொடுத்த வாக்க நம்ம சீனு கேட்டு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலன்னு இது எப்படி இருக்கேங்கிற மாதிரி கேட்டது சூப்பர்மா. ஆனா நாம தான் சொல்ல போறோம்னு அந்த மகாலிங்கத்துக்கு தெரியக்கூட அப்படின்னுட்டு புவனேஸ்வரியோட அண்ணன் என்ன பண்றாங்கன்னா மகாலிங்கத்துக்கு வேற ஒரு போன்ல இருந்து போன் எடுக்கிறாங்க. உடனே மகாலிங்கமும் யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் யாருங்கிறது அடுத்த விஷயம், உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்போ போன் பண்ணியிருக்கேன் அப்படின்னதும் மகாலிங்கம் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே. இங்க பாரு, உன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாப்பிள்ளை சீனு, அவன் மாயா அந்த வீட்டு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னது மகாலிங்கம் அதிர்ச்சி ஆறாங்க. நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? அப்ப நான் இவன் யாரு? கண்டிப்பா மாயாவை நம்மளை தாண்டி மாயாவுக்கு இன்னொரு எதிரி இருக்காங்கிற மாதிரி மகாலிங்கம் பொறிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னதும் புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் அதிர்ச்சி ஆறாங்க. உன் பொண்ணுக்கு பேசி வச்சிருக்கிறவன் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான்னு சொல்ற, இப்படி அசிங்கமா தெரியும்னு சொல்ற, நீ எல்லாம் ஒரு அப்பனா? இங்க பாரு, பயம் மூடிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தணும்னு? என்னோட ஃபர்ஸ்ட் தோட்டே அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான். இங்க பாரு, நீ பேசும்போது எனக்கு புரியுது நீயும் என்ன மாதிரி அந்த ரகுராம் குடும்பத்துக்கு எதிரி தான். ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்றா, முடிச்சா நேர்ல இதெல்லாம் பேசிங்கிற மாதிரி மகாலிங்கம் சொன்னது புவனேஸ்வரி அவங்க அண்ணன் செம அதிர்ச்சி ஆறாங்க. சரி, நாம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னுட்டு புவனேஸ்வரியோட அண்ணன் போனை வச்சுட்டு, பாத்தியாமா நம்மள மாதிரி தான் அவனும் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்க போறான், நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைன்னு. என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு? அப்பனா நாமளும் பழி வாங்குற விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமேன்னு. இல்லம்மா, நாம எதிரி கூட நாம கை கோத்தோம்னு சொன்னா ஈஸியா அந்த ரகுராம் குடும்பத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் மகாலிங்கத்தை தனியா மீட் பண்ணி அவங்க திட்டத்தை சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம மகாலிங்கமும் இந்த காரணத்துக்காகத்தான் ரகுராம் குடும்பத்தை பழிவாங்க துடிக்கிறீங்க அவங்களோட திட்டத்தையும் சொன்னதும் புவனேஸ்வரி அதிர்ச்சியாராங்க. எப்படியோ எதிரியோட எதிரி நண்பன் சொல்லுவாங்க, இனி நாம நண்பன், எப்படியாச்சும் அந்த ரகுராம் குடும்பத்தை தலை குனிய வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த மாயாவை நாம விரட்டி அடிக்கணும். மாயா இருக்கும் வரைக்கும் நம்மளால ரகுராம் குடும்பத்தை அசைக்கவே முடியாது. அந்த மாயாவை ஃபர்ஸ்ட் இந்த நாட்டை விட்டே ஓட விடணும்ங்கிற மாதிரி நம்ம மகாலிங்கமும் எங்கால புவனேஸ்வரியும் சேர்ந்து திட்டம் போடுவோம்.